ஹலோ பாரதி, நானும் அப்பதான் உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓ இப்போவே வரீங்களா? ஆமா. சரி வாங்க. சரி. முதல்லயே சொல்லியா ஐயா? முதல்ல சொல்லிட்டேன் அப்பதா. இப்போ ரெடியா இருக்க சொன்னேன். அந்த புள்ள வீட்டில் இருக்காமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, பேங்க் லீவ் தான். ஆமாம் ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் லீவு தான். வாங்க கண்ணன். பாரதி, அப்பதான். வணக்கம் பாட்டி. நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. உட்காருங்க. இது என் தம்பி நரேஷ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ டிவிஎஸ்ல வேலை செய்யறாப்ல. ஹலோ, நான் கமலா. அக்கா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓ, துஜி டீ கல்லியா? கண்ண ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களாப்பா? ஆப்ரேஷன்லாம் இல்லைம்மா. பாரதிக்கு 5 வயசு இருக்கும்போதே எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. சுத்தமா தெரியாதாப்பா? வீடு நல்லா பெருசா இருக்குல்ல, மொட்டை மட்டும் தான் இருக்கா? ஏய், சுத்தி பாடுறா மா, அவனை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுமா. இது வாடகை வீடு தானே? நல்லா இருக்கு. மொட்டை மாடி இந்த சைடு. பாட்டி டீ சாப்பிடுங்க. ஜீனி போட்டிருக்கு, பரவாயில்லையா? கறி மீனெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவோம்மா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துச்சு உங்க பாப்பா? பாண்டிச்சேரியில. அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பாப்பா கொஞ்சம் நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப கராரோ? கராரா இருந்தா எல்லா இடத்துலயும் வேலை செய்ய முடியாதுல்ல. என்னம்மா பண்றது, சின்ன வயசுல இருந்தே அவ அப்படித்தான். நியாயம்னா நியாயம், தப்புன்னா தப்பு. எங்கேயாச்சும் நிரந்தரமா வேலை பார்க்குமா? அப்படி சொல்ல முடியாது. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் மாத்துவாங்க. உங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, அன்னைக்கு நீங்க லிஃப்ட்ல கரண்ட் கட் ஆகும் போது ஏன் அவ்வளோ பயந்தீங்கன்னு. இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். அம்மாவுக்கு லைட் பற்றி கான்ஷியஸ்னஸே கிடையாது. சின்ன வயசில் என்னை ரொம்ப நேரம் தனியாக இருட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இருந்து எனக்கு இருட்டுனா அலர்ஜி. சாரிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் பாட்டி எங்கள் அம்மா கிட்ட என்ன கேட்டுட்டு இருப்பாங்க சொல்லுங்கள்? ஏங்க, கீழே எங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா கிட்ட கேள்வி கேட்குது, மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்களே பதிலையும் சொல்லிடுங்க. நாங்கள் என்ன ஜாதின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க? இந்த பெரியவங்களை பற்றி தெரியாதா என்ன? கேட்டால் கேட்டு போதுங்க, நமக்கு அதெல்லாம் ஒரு தடையா? உடம்பு அசதியாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குறேன். நீ வண்டியை ஓர விட்டுட்டு போய் படு. அப்பதான் என்ன சொல்லிச்சு? நீ எல்லாம் எந்த காரணம் கொண்டு உன் வேலையை ராஜினாமா பண்ணிடாத. இந்த மாதிரி கரிச்சோறு ஓட்டு சம்பளம் எங்கேயும் தர மாட்டாங்க. இதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நீலாம் வேலை பார்க்கறதே இல்லை, இதெல்லாம் சோறு போடுறது. இல்லை, நீங்கள் ஏன்டா வெளியில் நிற்கிறீங்க? உள்ளே வந்து உட்காருங்க, சாப்பிடுவீங்க. சதீஷ், அவங்களுக்கு இலையை போடு. மா பெரியம்மா சேலை கொண்டு வந்திருக்கு பெரியம்மா. அப்பத்தா சேலையை வாங்கி புரட்டி புரட்டி பார்க்கும், ஆனால் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லாது. ஏன்னா எந்த முடிவும் நாங்கள் உடனே எடுக்க மாட்டோம்.
எப்பத்தா எனக்கு அறியப்பா விரல கடிச்சுக்கோ. மா அட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்மா. பத்தியாடா நாயத்தை சொல்கிறாங்க வயிற்றுல தாண்டா நேரடி அடிப்பாங்க. சரிம்மா. எலே ஜாடமாட பேசுறவங்களா, முடிவெல்லாம் எடுத்தாச்சு. அதை சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லியாச்சு. உங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் காட்டுறாக்கிறிய வேலையில் காட்டு. கையை கழுவிருப்பா. நீ ஏன் கேட்பேன்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறது என் கடமை. இந்த கல்யாணம் பேச்சை 6 மாதம் தள்ளி போடலான்னு உன் அப்பா சொல்லிடுச்சு. அந்த பிள்ளைய பற்றி நல்லா புரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் முடிவு எடுக்கலான்னு ஆத்தா சொல்லுது. அது வரைக்கும் அந்த பொண்ணு கூட பார்த்து பேசி பழகிறது வேண்டாம்ப்பா. இந்த செல்லில் பேசுகிறது, செய்தி அனுப்புறது, இதெல்லாம் நிப்பாட்டுப்பா. இப்போ இருக்கிற பிள்ளைய ஆனால் ஒன்றா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குடும்பத்து பேரை கேவலப்படுத்திடுதுப்பா. ஜாகிரதையாக இருப்பா. சரிப்பா. நல்லதுப்பா. கண்களை காணோம் அவள் கண்களில் கண்களை தொலைத்தேனா எந்தன் கண்களை காணோம் அவள் கண்களில் இனி நான் விழிப்பேனா நேரில் வந்தாள் ஏன் என் நெஞ்சில் வந்தாள் உயிர் கூட்டுக்குள் புகுந்து கூட்டிக் கொண்டாள் எவ்வாறு மறப்பது உயிர் மறிப்பது நன்று காதல் என்றால் கெட்ட வார்த்தை என்றால் இந்த கலக பூச்சிகள் பிறப்பதே சாதி கண்டே காதல் தோன்றும் என்றால் பட்சி விலங்கு ஜாதிக்கு ஜாதகம் ஏது கல்யாணம் தானே காதலின் எதிரி என்றால் கல்யாணம் தேவையா உன்னையும் என்னையும் பிரிக்கும் பெரும் பள்ளத்தை முத்தம் கொண்டே மூடவா எந்தன் கண்களை காணோ எந்தன் கண்களை காணோ அவள் கண்களில் கண்களை தொலைத்தேனா எந்தன் கண்களை காணோ அவள் கண்களில் இனி நான் விழிப்பேனா நேரில் வந்தாள் ஏன் என் நெஞ்சில் வந்தாள் உயிர் கூட்டுக்குள் புகுந்து கூட்டிக் கொண்டாள் எவ்வாறு மறப்பது உயிர் மறிப்பது நன்று கா 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 ஹலோ
கமலக்கண்ணன், நான் பாரதி பேசுறேன். வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை, அவசரப்பட்டதும் இல்லை. ஆனா உங்க விஷயத்துல ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். God bless you. Thanks. வண்டி இல்லை, நம்ம வண்டி அங்கே இருக்கு மேடம். பிபி செக் பண்ணிட்டியா? எதுவுமே செக் பண்ண விட மாட்டார் டாக்டர். கமலக்கண்ணன் சார், யூ ஆர் எஜுகேட்டட். ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்ண வைக்காதீங்க. என்னம்மா பையனை என்ன பார்த்துக்கிறீங்க? 7 நாள் சாப்பிடாம வந்திருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க? அம்மா முதல்ல அவருக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஜூஸாவது குடிக்க வைங்க. அவர் எப்போ சாப்பிட்றான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா? ஓகே டாக்டர். இதை நான் எதிர்பார்க்கலப்பா. ராமசாமி மகன் கமலக்கண்ணன் பட்டினி கிடந்து செத்தான்னு ஊரில் பேச மாட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டான்னு தான் பேசுவாங்க. இந்த பேர் எடுக்க ஒன்று விவசாய கல்லூரியில் படிக்க வச்சேன். உன் ஆசைக்கு குறுக்க நாங்கள் நிற்கலப்பா. இந்த புள்ள சரிப்பட்டு வருமானு நாங்கள் கவலைப்படக்கூடாதா? எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற என் புள்ள இப்படி இருக்கலாமையா? சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி வேலையை பாருங்க பாருங்க. உட்காருங்க. 7 நாள் சாப்பிடாம இருந்திருக்கான், எங்க யாருக்குமே தெரியல. திடீர்னு வயக்காட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு, அங்கேயும் சாப்பிட மாட்டேங்கிறான். என்ன பண்றது தெரியல. சரி வாங்க.
வேணாம் வேணாம் படுங்க. ஏன் கண்ணன், ஏன் இப்படி எல்லாம்? பாரதி, எனக்கு அம்மா இல்ல, என் அப்பத்தா தான் எனக்கு அம்மா மாதிரி. என் அப்பா பேச்ச நான் மீறினதே கிடையாது. உங்க 2 பேருக்கும் எப்படி புரிய வச்சு உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வேற வழி இல்லை. அண்ணே உண்ணாவிரத்தை கைவிட்டாப்ல, அண்ணே உண்ணாவிரத்தை கைவிட்டாப்ல. கொன்றுவேன்.